பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம 1 29வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க போகிறோம். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. இது தாவீது சொன்ன வசனம். கர்த்தரிடமிருந்து ஐஸ்வர்யம் வருகிறது என்று தாவீது சொல்லுகிறார். நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐஸ்வர்யம் பிசாசு கொடுக்கலாம், பிசாசிடமிருந்து வருகிறது என்று நிறைய பேர் மனதில் நினைத்து கொள்றாங்க, அதை விசுவசிக்கிறாங்க. ஆனால் தாவீது சரியா சொல்றாரு, ஐஸ்வர்யம் கர்த்தரிடமிருந்து வருகிறது என்று. நிறைய ஆவிக்குரிய மனிதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பண தேவைகள் ஏற்படும் போது, இல்லை கடன் பிரச்சனையில அவர்கள் வாழும்போது இருக்கும்போது, அவங்க கர்த்தரிடத்துல காசு வேணும் அப்படின்னு அவர்கள் ஜெபிக்கிறார். பணம் வேணும் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. பணம் வேணும்னு ஜெபிக்கிறது சரியா அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா இங்க தாவீது சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால வருகிறது என்று. அப்போ நிறைய பேர் காசுக்காக, பணத்துக்காக கர்த்தரை தேடுகிறார்கள், செவிக்கிறாங்க, கர்த்தர் கொடுப்பார் என்று விசுவசிக்கிறாங்க. ஆனா நாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நேரடியாக காசு கொடுப்பது கிடையவே கிடையாது. நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெப அறையில ஒரு கட்டு காசை எடுத்துன்னு வந்து அவர் வச்சுட்டு போறதில்லை. நம்ம மேசையின் மேல, இல்லை நம்ம பைபிளுக்குள்ள அப்படிலாம் கர்த்தர் காசை வைக்கிறவரு இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர் ஐஸ்வர்யமாய் காசா கொடுக்கிறவரு கிடையாது. ஏன் அப்படின்னா, காசு அடிக்கிற உரிமை அவருக்கு கிடையாது, அவருக்கு லீகல் ரைட்ஸ் கிடையாது. ரிசர்வ் பேங்குக்கு மட்டும்தான் காசு அடிக்கிற உரிமை, அதிகாரம் இருக்கிறது. கர்த்தருக்கு காசு அடிக்கிற அதிகாரம் கிடையாது. அப்படி அவர் காசு அடிப்பார்னா அவர் கள்ள நோட்டு அடிக்கிறாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லீகலான வேலைகளை கர்த்தர் செய்யவே மாட்டார். நாம் பணத்துக்காக ஜெபிக்கும்போது சில விசுவாசிகளோட உள்ளத்தில் பேசி கர்த்தர் அந்த பண தேவைகளை சந்திக்கும்படியாக செய்கிறார். அது நடந்ததுன்ற சாட்சிகளை நிறையா நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இப்படி தான் செயல்படுகிறாரா நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்கு? அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் கடன்காரங்க கழுத்தை நெரிக்கும் போது நாம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம், யாராவது கொடுப்பாங்க, யாராவது தருவாங்க, யார்கிட்டையாவது கேட்டு பார்ப்போம் அப்படின்லாம் நிறைய யோசனைகள், சிந்தனைகள் நமக்குள்ள அந்த பண தேவைகளுக்காக, அந்த அர்ஜென்சிக்காக ஏற்படுகிறது. கர்த்தர் நமக்கு வேதம் சரியாக புரியல அப்படின்றதுனால ஒரு முறையோ 2 முறையோ யார் வழியாகவோ அந்த பணத்தை அவர் சந்திக்கத்தான் செய்கிறார், கொடுக்குறார், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது காட்ஸ் வே கிடையாது. நம்ம ஐஸ்வர்யன் ஆகிற வழி அது கிடையவே கிடையாது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்தோம்னா, ஒருத்தவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, 10 லட்சம் இருக்குது அப்படின்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம், அதனால் ஒரு நம்மகிட்டையும் இருக்குது, சரி ஜபத்துக்கு வர்றாரு, ஆலயத்துக்கு வர்றாரு, ஜபம்லாம் நல்லா பண்ணுறாரு, அதனால் அவருக்கு அந்த ஒரு 10 லட்ச ரூபாயை கொடுத்து நம்ம உதவுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல மனசோடு உதவி செய்கிறோம் அப்படின்னா அவங்க ஒரு 6 மாதம் வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அந்த காசை எடுத்து கடனெல்லாம் அடைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 10 லட்ச ரூபா கடனில் அவங்க இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் காசாக ஒருத்தர் கொடுத்து அவங்க கடனையோ அவங்களோட குறைவையோ நீங்கள் அடைக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணாலும் கொஞ்ச காலத்திலே மறுபடியும் அவங்க காசு கடன் வாங்கி தேவைகளுக்காகவோ இல்லை எதற்காகவோ அவங்க கடனை வாங்கி மறுபடியும் அவங்க குறைவுள்ளவர்களாக காணப்படுவாங்க. மறுபடியும் 10 லட்ச ரூபா கடன்லேயே தான் அவர்கள் இருப்பாங்க. இதுக்கு மிகப்பெரிய சாட்சி என்ன தெரியுங்களா? இந்த லாட்ரி விழுறவங்க தான். ஒரு பிச்சைக்காரனாக இருப்பாங்க, ரோட்டில் பிச்சைக்காரனாக இருப்பாங்க, அவங்களுக்கு திடீர்னு ஒரு லாட்ரி அடிக்கும். அமெரிக்காவில் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஒருத்தர் பிச்சை எடுத்துகிட்டே இருந்தார், ஏதோ ஒரு லாட்ரி வாங்கியிருக்காரு, அதில் காசு அடிச்சிருக்கு.
10 கோடியோ 20 கோடியோ என்னமோ அடிச்சிருக்கு. அந்த காசை அவர் பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு 1 வருஷம் 2 வருஷம் கழித்து மறுபடியும் போய் பார்த்தா எங்கே பிச்சை எடுத்துருந்தாரோ அங்கேயே தான் பிச்சை எடுத்துருக்கிறார். ஏன்னா அவருடைய மைண்டு, அவருடைய சிந்தனை மாறவே இல்லை. காசை பற்றிய பெர்ஸ்பெக்டிவ், எண்ணம், சிந்தனை அவருக்கு மாறவே இல்லை. நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், காசை பற்றிய சரியான சிந்தனை நமக்குள்ளே இருந்தால் தான் அந்த காசு நமக்கு வரும். இல்லைன்னா அந்த காசு நமக்கு வருவது கிடையாது. ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெபித்து யாராவது கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம ஜெபிப்போம் அப்படின்னா அது நிறைய டைமு அது கர்த்தருடைய வழியாய் இருப்பது கிடையாது. நமக்கு கடனில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒருத்தரோட கடன் பிரச்சனையை நம்ம காசு கொடுத்து சால்வ் பண்ணோம்னா அது சரியான வழியே கிடையாது. ஏன்னா அவங்க கொஞ்ச நாளில் மறுபடியும் அதே நம்ம எவ்வளோ காசு கொடுத்து அவங்க கடனை அடைச்சிடணும், அதே கடனுக்கு அவர்கள் அந்த நிலையிலேயே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதனால் காசு கடவுள் கொடுப்பதில்லை, நேரடியாக கொடுப்பதில்லை. இப்போது கர்த்தர் எதை கொடுக்குறாரு? கர்த்தர் ஒரு யோசனை கொடுக்குறாரு, ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. an idea will change your life. அந்த ஐடியாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா, அதை நம்ம செயல்படுத்தணுன்னா நாம் ஐஸ்வர்யவான்களாக நம்மளால் மாற முடியும். அதுதான் கர்த்தருடைய வே. நம்முடைய சிந்தனையில், நம்முடைய ஆவியில் கர்த்தர் நமக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. அந்த ஐடியாவை எடுத்து நம்ம செயல்படுத்தும் போது நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுகிறோம். ஃபேஸ்புக் எடுத்துங்க. ஒரு நாள் எத்தனையோ நிமிஷம், 6 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ ஃபேஸ்புக்கு வேலை செய்யுது. அடுத்த நாள் ஊடகங்கள்லாம் வந்துச்சு, எத்தனையோ மில்லியன் லாஸாக அந்த ஃபேஸ்புக் ஓனருக்கு. அந்த ஃபேஸ்புக்கை அவர் எப்படி கண்டுபிடிச்சார் தெரியுங்களா? ஒரு ஐடியா தான். கர்த்தர் அவருக்கு ஒரு ஐடியாவை அவருடைய ஆவியில், அவருடைய சிந்தனையில் கொடுத்துருக்கிறார். அந்த ஐடியாவை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார், செயல்படுத்தினார். அவர் செயல்படுத்தின போது இன்றைக்கி அவர் மல்டி பில்லியனராக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லாமே, நாம் பார்க்குற எல்லா விஷயங்களும், எல்லா கண்டுபிடிப்புகளும் ஒரு ஐடியாவில் தான் வந்துச்சு. கர்த்தர் கொடுக்குற ஒரு ஐடியாவில் தான் எல்லா கண்டுபிடிப்புகளும் இந்த உலகத்தில் உண்டாச்சு. எல்லா நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருட்களையும் பாருங்கள், அதுக்கு பின்னாடி ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏசி எடுத்துங்க. யாரோ ஒரு மனுஷனோட சிந்தனையில் அந்த ஐடியா வந்திருக்கு, அதை செயல்படுத்தினார். பாருங்கள், ஏசி இந்த உலகத்துக்கு வந்தது. அதனால் அவர் ஐஸ்வர்யவானாக மாறினார். செல்ஃபோன் எடுத்துங்க. யாரோ ஒரு மனுஷன் ஒரு ஐடியா, அவனுக்குள்ள ஒரு ஐடியா, செல்ஃபோனை பற்றிய ஒரு ஐடியா, அந்த ஐடியாவை அந்த மனுஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்ம கையில் அந்த செல்ஃபோன் இருக்கிறது, அவனும் பணக்காரனாகும். ஹென்ரி ஃபோர்டு எடுத்துங்க. அவர் கார் கம்பெனி, அவருக்கு ஒரு ஐடியா வந்தது காரை பற்றி. அந்த ஐடியாவை அவர் செயல்படுத்தினார், மல்டி பில்லியனர் ஆனார். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற வாகனம், இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எதுவானாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஐடியா இருக்கிறது. கர்த்தர் அந்த மனுஷனுக்கு அந்த ஐடியாவை கொடுத்திருக்கிறார். அந்த ஐடியாவை அவன் செயல்படுத்தும் போது, அந்த யோசனையை அவன் செயல்படுத்தும் போது அவன் ஐஸ்வர்யவானாக மாறுகிறான். கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி, அது உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த உலகத்தை தரேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி தான் நம்ம பார்க்குறோம், பெட்ரோலில் கார் ஓடுது, டீசலில் கார் ஓடுது, வாகனங்கள் ஓடுகிறத பார்க்குறோம், ஏரோப்ளேன்லாம் ஓடுது. ஆனால் அன்னைக்கு கர்த்தர் ஆதாமை படைத்த போதே ஏரோப்ளேனை செய்யக்கூடிய எல்லா ரிசோர்ஸஸையும், எல்லா மூலப்பொருட்களையும், மூலதனத்தையும் பூமிக்கு அடியில் வச்சுட்டு தான் அவனை உண்டாக்கினார். ஆனால்
200-300 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கப்படவில்லை இல்லையா? ஏன்னா மனுஷனுடைய சிந்தனையில ஏரோப்ளேன் தன்னால பறக்க முடியுன்ற ஒரு ஐடியா அவனுக்கு வரவே இல்லை. அந்த ஐடியா வந்தது இப்போதான் 200-300 வருஷத்துக்கு முன்னாடி தான். அந்த ஐடியாவை அவன் செயல்படுத்தினான். எப்படி செயல்படுத்தினான்னா, ஒரு ஏரோப்ளேனை அவன் உண்டாக்கினான். அதுக்குரிய மூலதனம் எல்லாமே கர்த்தர் ஆதாமை உண்டாக்கின போது எல்லாத்தையும் அலுமினியம், அதுக்கு தேவைப்படுற இரும்பு, அதுக்கு தேவைப்படுற ரப்பரு, அதுக்கு தேவைப்படுற எல்லாமே, பெட்ரோலு, கண்ணாடி, அது லைட்டு இல்லையா, பேட்டரி கரண்ட்டு, இது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆதாமை படைச்ச போதே பூமியில வச்சு அவனை உண்டாக்கிட்டார். ஏன் ஆதாமோ இல்லை ஏவாலோ அப்ரஹாமோ ஏன் 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மனிதர்களோ ஏன் ஏரோப்ளேன்ல போக முடியல அப்படின்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த பூமியில வச்சுட்டாரு. அவனுக்கு ஒரு ஐடியா வரல, ஏரோப்ளேனை குறித்த ஒரு ஐடியா வரல. அந்த ஐடியா அவனுடைய மனதுல கர்த்தர் வைத்த போதுதான், வச்ச பிறகுதான் அவன் அதுக்குரிய ரிசோர்சஸை இந்த பூமியில தேட ஆரம்பிச்சான். அப்படி தேடி அதெல்லாம் கண்டுபிடிச்சான். அந்த ஐடியாவுக்கு தகுந்த ரிசோர்சஸை ஏரோப்ளேன் பண்ணான், அவன் பறந்தான். ஆம், பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நேரடியாக உங்களுக்கு பணத்தை கொடுக்கிறவர் அல்ல. கர்த்தர் ஒரு ஐடியாவை கொடுக்கிறாரு. அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது, அதை செயல்படுத்தும் போது, அதன் வழியாக நாம ஐஸ்வர்யத்தை கண்டடைகிறோம். இந்த உலகத்துல நாம் ஐஸ்வர்யவான்களாகணும்னா, கடவுள் நமக்கு ஆவியில கொடுக்கிற ஐடியாவை, யோசனைய நாம் புரிந்து கொள்ளணும். அந்த யோசனையை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை நாம விசுவசிக்கணும். அந்த யோசனை வரும்போது அதை நாம் செயல்படுத்தணும். அப்போ இந்த உலகத்துல வாழ்கிற நாம கர்த்தர் கொடுக்கிற ஐடியாவை நாம் விரும்பணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. நான் கேள்விப்பட்டேன், அமெரிக்காவில் ஒருத்தர் ஜெபிச்சாராம். அவருக்கு வாழறதுக்கு வழியே இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ கர்த்தர் சொன்னாராம், ஒரு பட்டாணியை காண்பித்து, இந்த பட்டாணியை கொண்டு நீ என்னென்ன பொருளை செய்ய முடியும் என்று சொல்லி அவனுக்கு ஐடியா கொடுத்தாராம். அந்த ஐடியாவை கொண்டு அவன் 300 ப்ராடக்ட் செஞ்சான். ஒரு பட்டாணியை வச்சு பீனட் பட்டர், அந்த மாதிரி பீனட் சாக்லேட், பிஸ்கெட், இந்த மாதிரிலாம் செஞ்சு 300 வகையான உணவுகளை அவன் தயாரித்தான். இன்றைக்கு அந்த மனுஷன் உலகமெங்கும் அவனுடைய கடை இருக்குதான். கிட்டது அவன் மல்டி பில்லியனராக இருக்கிறான். கர்த்தர் நமக்கு ஒரு ஐடியாவை கொடுத்து நம்மளை மல்டி பில்லியனராக மாற்றுகிறார், ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறார். Praise the Lord and God bless you.